கோவை மதுக்கரையில் உள்ள நைட்டிங்கேல் கல்விக் குழுமங்கள் சார்பாக மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு மைய துவக்க விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலி, ஊன்றுகோல் ஆகிய உபகரணங்கள் வழங்கினார். கோவை மதுக்கரையில் அமைந்துள்ள CSC கல்வி அறக்கட்டளையின் கீழ் இயங்கி வரும் நைட்டிங்கேல் கல்வி நிறுவனங்கள் சார்பாக மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு மையம் துவக்க விழா நைட்டிங்கேல் கல்லூரி, அன்னை மீனாட்சி கல்லூரி, என்எம் கல்லூரி ஆகிய 3 கல்லூரியில் பயிலும் முதலாம் ஆண்டு செவிலிய மாணவ மாணவிகளுக்கு தீப ஒளிரூட்டும் விழா மற்றும் நைட்டிங்கேல் எண்முறை மருத்துவம், என்எம் மருந்தியல் கல்லூரியில் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு வெள்ளை அங்கி அணிவகுப்பு விழா ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நட்ராஜ் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நைட்டிங்கேல் கல்வி குழுமங்களின் தலைவர் மனோகரன் அனைவரையும் வரவேற்று பேசினார். இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அரசு தலைமை செயலாளர் இறையன்பு கலந்து கொண்டு நைட்டிங்கேல் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு மருத்துவ மையத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலி, ஊன்றுகோல் ஆகிய உபகரணங்களை வழங்கிய அவர் செவிலியர் பணிகளின் அர்ப்பணிப்பு மற்றும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பண்பு குறித்து பேசினார். தொடர்ந்து சிறப்பு நிகழ்ச்சியாக நைட்டிங்கேல் கல்லூரி, அன்னை மீனாட்சி கல்லூரி, என்எம் கல்லூரிகளில் பயிலும் முதலாம் ஆண்டு செவிலிய மாணவ மாணவியர்களுக்கு தீப ஒளியூட்டும் விழாவும் மற்றும் நைட்டிங்கேல் எண்முறை மருத்துவம், என்எம் மருந்தியல் கல்லூரியில் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு வெள்ள அங்கி அணிவகுப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மத்திய சமூக நல அமைச்சகத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி டாக்டர் மதிவாணன், நர்சிங் சூப்பரிண்டெண்டன்ட் தங்கமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் நைட்டிங்கேல் மற்றும் என்எம் கல்லூரிகளை சேர்ந்த அனைத்து துறை கல்லூரி முதல்வர்கள், துணை முதல்வர்கள், துறை தலைவர்கள், ஆசிரியர்களும் மற்றும் மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.